Hi, hello, welcome to Mitra's Gallery YouTube channel. இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 2 years or 2.5 years ஆயிடுச்சு. பட் ஒன்லி ஒன் வீடியோ தான் நான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. கொஞ்சம் பிஸி ஷெடியூல், அதுக்கான ப்ராப்பரான ஒரு டைம் வந்து அதுக்கு நான் ஒதுக்கலை. மெயின் அந்த சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனே வந்து குழந்தைகளை வந்து சும்மா அந்த ஃபர் டாய்ஸு, யூஸே இல்லாத காரு இல்லை கிச்சன் செட் அந்த மாதிரியா டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். பட் அதை தாண்டி வந்து எஜுகேஷனல் சம்மந்தமாக என்ன மாதிரியான டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம், எந்த அளவுக்கு பிரெயின் பூஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த மாதிரி டாய்ஸ் யூஸ் ஆகும், என்ன மாதிரியான டாய்ஸ் வாங்கலாங்கிறதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். பட் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அந்த ஒரே ஒரு வீடியோ தான் இருக்கும் நீங்கள் சேனல் போய் பார்த்தீங்கன்னா. அண்ட் அந்த ஒன் வீடியோவும் பார்த்தீங்கன்னா 0 to 6 months ஷேப் சார்ட்டர் அண்ட் வந்து அந்த ஸ்டாக்கிங் ரிங்ஸ் அதுதான் ஜென்ரலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ தான் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் எதுவும் போடல. ஸோ சரி, இப்போ நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சப்போ சேம் இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவும் கிடையாது. என் குழந்தைக்கு நான் வாங்கி கொடுத்த டாய்ஸ் நான் எவ்ரி டைம் என்னோட பொண்ணோட பர்த்டேக்கு இருக்கட்டும் இல்லை எனி அக்கேஷன் என்ன மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்னா கூட மோஸ்ட்லி இந்த மாதிரி டாய்ஸ் இப்படி தான் நான் வாங்கி கொடுப்பேன். டுகெதர் எல்லாம் சேர்ந்து விளையாடுற மாதிரி, ஃபேமிலிலேயும் எல்லாருமே விளையாடுற மாதிரி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுற மாதிரி தான் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடையாது. ஸோ நாங்கள் தான் வந்து மோஸ்ட்லி விளையாடுவோம். அண்ட் என் ஹஸ்பண்ட் அதிகமாக விளையாடுவாங்க அவங்க கூட. ஸோ விளையாடுறது இந்த மாதிரி ஃபேமிலியும் கூட என்கேஜ் பண்ணுற மாதிரி கேம்ஸ் இருக்கும். அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கும். பேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட டாய்ஸ் எல்லாமே நான் அவளுக்கு வாங்கி கொடுக்குறது இருக்கும். ஸோ இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருக்குது, என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஸோ நான் ரேண்டமாக எடுத்ததில் இப்போ ரீசெண்டாக வந்து நான் அவளுக்கு இந்த டாய் வாங்கி கொடுத்துருந்தேன். ஷேப் கோடர் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 6+. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமுக்கு வந்து ஷேப் கோடர். ஸோ நீங்கள் உள்ள இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உடன் போர்டு இருக்குது. நல்ல ஒரு பில்ட், நல்லா நீட்டாக இருக்குது உடன் போர்ட். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட் ஆஃப் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கலர் அலாங் வித் ஷேப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கார்டு நம்ம ஓப்பன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கார்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ ஈஸி லெவல். ஸோ இந்த ஷேப் இதை நம்ம கொண்டுட்டு வரணும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம். ஸோ மூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. ஏன்னா பின்னாடி வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி, மீடியம் அண்ட் ஹார்ட், 3 லெவல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து ஒரு நல்ல கேமுங்க. ஆக்சுவலாக 6+ போட்டிருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 yearsலேருந்தே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேம் விளையாடுறதுக்கு. ஸோ இது மெயினாக இந்த கேமோட யூஸ் பிரெயினுக்கு எந்த அளவுக்கு இது வந்து யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேயே போட்டிங்கன்னா 5 அமேசிங் ஸ்கில், அதாவது மேட்சிங் ஸ்கில், கலர் ரெகக்னிஷன், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், ப்ராப்ளம் சால்விங், ஷேப் ரெகக்னிஷன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி, என்கேஜாக வச்சுருக்கோம். கொஞ்சம் பேஷன்ஸ் லெவல் இருக்கணும் விளையாடுறதுக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி இந்த ஓவர் ஹைப்பர் அதெல்லாம் கிடையாது. எப்பவுமே வந்து இந்த கேம்ஸ் நார்மலாக வந்து டிவிஸ்லேயே நான் பார்க்குறேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களும் விளையாடும் போது பார்க்குறேன். இந்த மாதிரி வைலன்ஸ் இருக்கிற கேம்ஸ், ஷூட்டிங் கேம்ஸ் இதெல்லாமே விளையாடுறாங்க. நம்ம வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்குறான், எப்போ பார்த்தாலும் இதுதான் கேம் விளையாடுறாங்கன்னு நம்ம சொல்கிறது வந்து அது தப்பு. ஏன்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான டாய்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த டாய் இது வந்து ஆக்சுவலி ஒரு பெஸ்ட் ஃபைண்ட். இது நிறைய பிராண்ட்ஸில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அமேசான்லேயோ இல்லை மீஷோவில் சர்ச் பண்ணிங்களா ஷேப் கோடர்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கனாலே, இல்லை ஷேப் சார்ட்டர்னு போட்டிங்கனாலே நிறைய கேம்ஸ் வந்து வரும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அது நீங்கள் வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் ஆக்சுவலி நான் இது அமேசானில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் எனக்கு தெரில. பட் அரௌண்ட் ஒரு 450 நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஆல் கிட்ஸ் அபவ் 6 ஆர் ஈவன் ஆக்சுவலி 5+ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஈவன் ஆக்சுவலி அடல்ட்ஸ்க்கு கூட வந்து ரொம்ப என்கேஜிங்கான ஒரு கேம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு டாயோட அண்ட் அதோட யூசஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.